நீர் என்னை ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன். அவருக்கு அவ்விடத்திலேயே ஆசி வழங்கினார். தொடக்க நூல் 32, 26, 29 வசனங்கள். நீர் எனக்கு ஆசிர்வதித்தால் ஒழிய நான் உன்னை போக விட மாட்டேன். அவருக்கு அவ்விடத்திலேயே ஆசி வழங்கினார். இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, முதுபெரும் தந்தை யாக்கோபினுடைய வாழ்வில் நடந்த அந்த நிகழ்வு, இறைவனிடமிருந்து ஆசீர்வாதத்தை யாக்கோபு பெற்றுக்கொண்டார். இன்றைய முதல் வாசகமும் எலிசா இறைவாக்கினர் எவ்வாறு கடவுளிடமிருந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டார் என்பதை மிக தெளிவாக நமக்கு விளக்குகின்றது. எலியா இறைவாக்கினர் இறைவனுக்காக என்று பணிபுரிந்த பிறகு அவர் இறைவனால் இவ்வுலகத்திலே வாழ்ந்து கொண்டிருந்த பொழுதை உயிரோடு விண்ணகத்துக்கு எடுத்து கொள்ளப்பட்டார். ஆனால் அவர் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்பாக அவருடைய ஊழியரான எலிசா இறைவாக்கினர் ஆண்டவருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றே தீர வேண்டும் என்ற ஒரே நோக்கத்தோடு எலியா இறைவாக்கினரை பின்தொடர்ந்து கொண்டே இருந்தார். இன்றைய முதல் வாசகத்திலே ஒரு பகுதியாக தான் கொடுக்கப்பட்டிருக்கின்றது. ஆனால் முழுவதுமாக நீங்கள் வாசித்தீர்கள் என்றால் நன்றாக புரியும். எலியா இறைவாக்கினர் எலிசாவை பார்த்து சொல்லுகிறார், கடவுள் என்னை எரிகோவிற்கு செல்ல வேண்டும் என்று அழைத்திருக்கிறார் என்று கூறுகின்றார். உடனே அதற்கு எலிசா இறைவாக்கினர் கூறுகின்றார், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் உயிர் மேலும் ஆணை, நீர் எங்கு சென்றாலும் நான் உன்னோடு வருவேன், உண்மை பிரிய மாட்டேன் என்று அங்கே எலிசா இறைவாக்கினர் எலியாவிடத்தில் கூறுகின்றார். எலியா இறைவாக்கினரால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அங்கிருந்து அவர் வருகின்றார். வந்த பிறகு அந்த எரிகோவிலே இருக்கின்ற இறைவாக்கினர் குழுக்களில் இருக்கின்றவர்கள் சொல்லுகிறார்கள், இதோ உம்முடைய தலைவரை கடவுள் என்று எடுத்துக்கொள்ளப் போகிறார் என்பது உமக்கு தெரியுமா என்று கேட்கின்றார்கள். அதற்கு எலிசா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், எனக்கு தெரியும், அதை பற்றி நீங்கள் எதுவும் பேச வேண்டாம் என்று அங்கே கூறிவிடுகின்றார். அங்கிருந்த பிறகு எலியா இறைவாக்கினர் மீண்டும் எலிசாவை அழைத்து சொல்லுகின்றார், கடவுள் என்னை யோர்தானுக்கு செல்ல சொல்லுகின்றார், நான் யோர்தானுக்கு செல்ல வேண்டும் என்று நீ இங்கேயே இரு என்று சொல்லுகின்றார். மீண்டும் எலிசா இறைவாக்கினர் சொல்லுகின்றார், வாழும் ஆண்டவர் மேல் ஆணை, என் உயிர் மேலும் ஆணை, நீர் செல்லுகின்ற இடத்திற்கு நானும் வருவேன் என்று அவரை மீண்டும் பின்தொடர ஆரம்பிக்கின்றார். உடனே எலியா இறைவாக்கினால் ஒன்றும் சொல்ல முடியவில்லை. அங்கிருந்து வருகிறார்கள். அதற்கு முன்பாக திபேரியாவிற்கு செல்ல வேண்டும் என்றும் அவர் சொல்லுகின்றார். அதே போன்று அதே இடத்திலும் அதை சொல்லுகின்றார். அவ்வாறு 3 முறையாக நான் செல்ல வேண்டும், தனியாக செல்ல வேண்டும், கடவுள் என்னை அழைக்கின்றார் என்று எலியா இறைவாக்கினர் சொன்ன பொழுதும் கூட எலிசா இறைவாக்கினர் நான் உன்னோடு வருவேன் என்று சொல்லி அவரை பின்தொடர்ந்தே செல்லுகின்றார். யோர்தானுக்கு வருகிறார்கள். நதியை 2ஆக பிரித்து கரையை கடந்து செல்லுகிறார்கள். அந்த கரையை கடந்து செல்வதற்கு முன்பாகவும் ஒன்று குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. என்னவென்றால், யோர்தானில் இருந்த இறைவாக்கினர் குழுக்களில் இருந்த 50 பேரும் அந்த நதியினுடைய கரைக்கு அப்பாலே தூரமாக நின்று கொண்டிருக்கின்றார்கள். யாரும் எலியா இறைவாக்கினரை பின்தொடரவில்லை. எலிசா இறைவாக்கினர் மட்டுமே எலியாவை பின்தொடர்ந்து கரையை கடந்து அப்பால் செல்லுகின்றார். சென்ற பிறகு எலியா இறைவாக்கினருக்கு புரிந்து விட்டது. கடைசியாக கேட்கின்றார், உனக்கு என்ன வேண்டும், உனக்கு என்ன வேண்டும் என்ற அந்த வார்த்தைகளை கேட்கின்றார். நான் உம்மிடமிருந்து எடுத்துக் கொள்ளப்படுவதற்கு முன்பாக நான் உனக்கு என்ன தர வேண்டும், என்ன வேண்டும் என்று கேட்கின்றார். உடனே எலிசா இறைவாக்கினர் சொன்னது, கடவுளுடைய ஆவி உம்மீது இருந்தது போன்று 2 மடங்காக எனக்கு வேண்டும் என்று ஆசீர்வாதத்தை அங்கே எலிசா இறைவாக்கினர் கேட்கின்றார். நீ கேட்பது மிகவும் அரிதானதுதான், இருந்தாலும் நான் விண்ணகத்துக்கு எடுத்து செல்லப்படுகின்ற பொழுது நீர் அதை காண்பீர் என்றால் உமக்கு கிடைக்கும் ஆசீர்வாதம் கிடைக்கும் என்று அங்கே எலியா இறைவாக்கினர் சொல்லுகின்றார். சொன்ன உடனேயே ஒரு தேரான், நெருப்பு தேரானது வருகின்றது. அங்கே எலியாவையும் எலிசாவையும் 2ஆக பிரித்து எலியாவை உயிரோடு அந்த நெருப்பு தேரானது தூக்கி கொண்டு விண்ணகத்திற்கு செல்லுகின்றது. சென்ற உடனேயே அவருடைய அந்த ஆடையானது அங்கே அவருக்கு கிடைக்கின்றது. கிடைத்த பிறகு அந்த ஆடை கிடைத்தது மட்டுமல்லாமல் அதுதான் அவருக்கு கிடைத்த மிகப்பெரிய ஒரு ஆசீர்வாதம். கடவுளுடைய ஆசீர்வாதம் அவருக்கு கிடைத்தது என்பதை தான் அங்கே உருவமாக சொல்லுகிறார்கள். இறைவனுடைய ஆசீர்வாதத்தை கிடைத்த பிறகு மகிழ்ச்சியோடு அங்கே செல்லுகின்றார். தன்னுடைய தலைவர் தன்னை விட்டு பிரிந்து விட்டார் என்று அந்த அழுகையும் ஏக்கமும் இருந்தாலும் இறைவனிடமிருந்து ஆசீர்வாதம் கிடைத்து விட்டது என்று அவர் அங்கிருந்து வருகின்றார். எவ்வாறு எலியா இறைவாக்கினர் யோர்தான் நதியில் இருந்த அந்த தண்ணீரை 2ஆக பிரித்தாரோ அதே போன்று எலிசா இறைவாக்கினரும் அந்த தண்ணீரை 2ஆக பிரித்துவிட்டு மறுகரைக்கு செல்லுகின்றார்.
அவர் இறைவனிடமிருந்து பெற்ற ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எவ்வாறு இவருக்கு கிடைத்தது என்பதை நீங்கள் பார்க்க வேண்டும் என்றால், இவருடைய அழைப்பு உங்களுக்கு மிக மிக முக்கியமானது. 1 அரசர்கள் 19வது அதிகாரம் 19வது வசனத்தில் இருந்து கொடுக்கப்பட்டிருக்கின்ற வார்த்தைகள் எலிசா இறைவாக்கினர் எவ்வாறு அழைக்கப்பட்டார் என்று கொடுக்கப்பட்டிருக்கின்றது. எலியா இறைவாக்கினர் செல்லுகின்ற பொழுது அங்கே எலிசா இறைவாக்கினர் ஏர் உழுது கொண்டிருக்கின்றார். அவருக்கு முன்பாக 11 மாடுகள் ஏரை ஓட்டி சென்று கொண்டிருக்கின்றார்கள். இவர் பின்பாக 12வது ஆளாக சென்று கொண்டிருக்கின்றார். அப்பொழுது எலியா இறைவாக்கினுடைய மேலாடையானது அங்கே எலிசா இறைவாக்கினர் மீது விழுகின்றது. அது விழுந்த உடனேயே அவர் அங்கிருந்து ஓடி வருகிறார். ஓடி வந்தவுடனேயே எலியா இறைவாக்கினிடத்திலே சொல்லுகின்றார், நான் என் தந்தையும் தாயிடத்திலும் சென்று விடை பெற்றவர் அனுமதி தாரும் என்று கேட்கின்றார். உடனே எலியா இறைவாக்கினர் சரி போயிட்டு வா அப்படின்றாரு. போயிட்டு வந்தவுடனே என்ன செய்கின்றார் எலிசா இறைவாக்கினர் என்றால், தான் விழுந்து கொண்டிருந்த தனக்கு இருந்த அந்த ஏர் கலப்பையை அவர் அங்கே உடைத்து அதை எரித்து அவர்களுக்கு உணவு சமைத்து அங்கிருந்த மக்களுக்கு உணவை சமைத்து கொடுத்து விட்டு அனைத்தையும் கொடுத்து விட்டு எலியா இறைவாக்கினரை பின்தொடர்ந்து வருகிறார் என்பதுதான் அங்கே கொடுக்கப்பட்டிருக்கின்றது. தனக்கென்று இருந்த அந்த ஒரு ஏற்கலப்பையையும் அவர் அங்கே உடைத்து அதை எரித்து அதில் சமைத்து அங்க இருக்கின்ற மக்களுக்கு கொடுத்து விட்டு பின்தொடர்ந்தார். அனைத்தையும் கடவுளுக்காக என்று கொடுத்து விட்டு வந்தவருக்கு கடவுளுடைய ஆசீர்வாதம் மிக அதிகமாக கிடைத்தது. ஆக இயேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே, ஒவ்வொரு நாளும் நாம் இந்த ஆலயத்திற்கு வருகின்ற நாம் இறைவனுடைய ஆசீர்வாதம் இல்லாமல் திரும்பி செல்லக்கூடாது. கடவுள் நம்முடைய தந்தை, கடவுள் நம்முடைய அப்பா, கடவுள் நம்மை படைத்திருக்கின்றார், கடவுள் நம்மை அன்பு செய்கின்றார். கடவுளுக்கு நாம் ஒவ்வொரு நாளும் தேவை, நாம் அவரோடு இருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகின்றார். நாம் கேட்பதை ஒருபோதும் நிராகரிப்பவர் அல்ல கடவுள். வருகின்ற நாம் ஆலயத்திற்கு என்று வருகின்றோம் என்றால், எனக்கும் என்னுடைய குடும்பத்திற்கும் எனக்கு அருகில் இருக்கின்றவர்களுக்கும் என்னோடு வாழ்கிறவர்களுக்கும் நான் ஆசீர்வாதத்தை பெற்று செல்வேன் என்ற ஒரு நம்பிக்கையோடு வர வேண்டும். வருகின்ற நாம் ஆசீர்வாதத்தை பெற்றே செல்ல வேண்டும். எவ்வாறு யாக்கோபு சொன்னாரோ, நீர் என்னை ஆசீர்வதித்தால் ஒழிய நான் உம்மை போக விட மாட்டேன். ஆண்டவர் அவ்விடத்திலேயே அவருக்கு ஆசி வழங்கினார். நீங்களும் நம்பிக்கையோடு செபிக்கின்ற பொழுது இந்த இடத்திலேயே ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்வீர்கள். எலிசா இறைவாக்கினர் எவ்வாறு எலியாவை பின்தொடர்ந்து ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டாரோ, அதே போன்று நாமும் கடவுளை பின்தொடர்ந்து கடவுளத்தில் செபித்து கடவுளுடைய ஆசீர்வாதத்தை பெறுவோம். ஆமேன்.